மச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சா நட்பான நம்ம நெஞ்ச தச்சா நம் கண்ணில் நீர பொங்க வச்சா தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி உன்னப்பை நாங்கள் பெற்றோம் அதனாலே யாவும் கற்றோம் மேலே மேலே சென்றோம் வான்மேகம் போலே நின்றோம் புது பாதை நீயே போட்டு தந்தா என் பாதி வழியில் விட்டு சென்றார் ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சா Day by day, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மனம் போட் நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தொடலாம் உங்கள் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்குள்ளையே துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே
friendship தான். Mustafa, Mustafa, don't worry Mustafa, காலம் நம் தோழன் Mustafa. பறக்கும் வண்ண பறவை எங்கு இருந்தோ வந்த பறவை கல்லூரி மந்தான் எங்கள் வேடந்தாங்கள் கன்னிமலர்கள் கூட படிக்கும் காலை மனதில் சாரல் அடிக்கும் கல்லூரி சாலை எங்கள் கோடைக்கானல் கல்வி பயிலும் காலம் வரையில் துள்ளி திரையும் எங்கள் விழியில் கண்ணீரை கண்டதில்லை தென்றல் சாட்சி நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த வாய்ப்பு என்ன அரங்கம் நிறையலேன்றது தான் வருத்தம். ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. இது நம்ம வாசுதேவன், சீனி, இளையபெருமாள் இவங்க சேர்ந்து ஆரம்பிச்சது. நான் இதில் சேரும்போது 24வது ஆளாக என்னவோ இன்றைக்கி ஒரு வழியாக ஒரு 200 பேரை ஒன்று கொடுத்திருக்கோம். இது மிகப்பெரிய வெற்றி தான் நான் என்ன பொறுத்தளவு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நீ எவ்வளோ பேர் பேரை கொடுத்துட்டு தொடர்பில் இல்லை, சிலர் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் கூட என்கிட்ட டச் ஃபோன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வரல. அது என்ன காரணம் தெரில. ஆனாலும் நமக்கு இந்த பழைய ஃபோனில் சந்திக்கிறதுல உள்ள சந்தோஷன்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் எந்த அளவு இருக்கோம்னாக்க பழைய மாணவர்களை கவனிக்கலாம் கூட மாப்பிள்ள என் மச்சான் வாடான்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு பேசினா ஒரு சந்தோஷம். சும்மா பெருமையானா பத்தா பேசி போடுறது வேறு. ஆனால் கூப்பிட்டு நெருங்கி பேசி போகிறதுக்கு இல்லையா, அந்த சந்தோஷமே வேறு. அதே மாதிரி நம்மெல்லாம் பார்த்திங்கனாக்க நம்ம படிக்கும் பொழுது வீட்டில் இவன் கண்ணு காலத்தை தவிர பாக்கி எல்லாம் எங்கே அடித்தாலும் சரி ஆனால் படிக்கணும் அப்படி சொல்லி விட்டாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தகப்பன்லாம் நினைக்கிறாங்க. அந்த தகப்பன் நம்ம ஒரு உற்சாகம் இருக்கோம். ஆனால் அடியாத மாடு படியாதுங்கிற மாதிரி அடித்து வளர்ந்த பிள்ளைங்களாம் எல்லா நல்லபடியாக இருக்குது. ஒரு காலத்தை பார்த்திங்கன்னா காமர்ஸில் பிடிச்சி எஸ்ஐடியில் ஒருத்தன் போயிட்டானாங்க அவன் வாழ்க்கையை செட்டில்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சாமியார் உண்டான தரம்ன்றது மேலோங்கி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்மளும், அதாவது அரசும் மாணவர்கள் அடிக்கக்கூடாது, தாப்பனும் பிள்ளைகள் அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் இருக்காங்க. இதை மீறி நம்ம நட்புகளை பலப்படுத்தணுன்றத ஒன்று சேர்ந்துருக்கோம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய பசங்க எந்த அளவில் இருக்காங்கன்னா என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைகீழ சுற்றுதா சுற்றுதே நியாயமா
தென்னஞ்சி எல்லாம் சிகரெட்டு குடிக்குது, சித்தப்பா கிட்ட தீப்பெட்டி கேட்குது. இதுதான் நிலவரம். அதனால் நம்ம ஜென்ரேஷன்லையாவது வரக்கூடிய பிள்ளைங்கள, ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலும் கஞ்சா சிகரெட்டு தண்ணின்ற கலாச்சாரத்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சளவு மாற்றி அதோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்தாமல். ஏன்னா இந்த மாடுகள்லாம் பாருங்க பிளாஸ்டிக்கை தின்னுவிட்டு வயிறு வெடித்து சாகுது. அதுவும் உயிரினம் தானே. அதாவது இதெல்லாம் சமூக பொறுப்பு, சுற்றுச்சூழலும் ஒரு நம்மளை சார்ந்தது தான். அதனால் நம்ம எதுக்காக சொல்ல வந்தோம்னாக்க, கிடைச்ச வாய்ப்பில் 2 தகவலாக சொல்லணுன்றதை தான் என்னால் முடிஞ்சு சொல்கிறேன். நம்ம இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம நண்பர்களில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஒருத்தன் நல்லா படிச்சிருப்பான், ஒருத்தன் படிக்காமல் இருந்திருப்பான், ஒருத்தன் வசதியாக இருப்பான், ஒருத்தன் வசதி இல்லாமல் இருப்பான். அந்த சூழ்நிலையில் நம்மளோட பையன் ஒருத்தன் வந்து நல்லா படிச்சிருப்பான், வேலை வாய்ப்பு இருக்காது, இல்லை நமக்கு அவனுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகளையும் நம்ம முறையாக எல்லாருக்கும் உதவி பண்ணணுன்றதை கேட்டுக்கிட்டு, நான் ரயில்வே வேலை செய்கிறேன். ரயில்வே ஜங்ஷனில் சிஎன்டபிள்யூ ஃபிட்டாக வேலை செய்கிறேன். எனக்கு 2 பசங்க. ஒரு பையன் பிடெக் முடிச்சிருக்காரு, இன்னொரு பையன் ஐடிஐ ஃபிட்ரு. அவங்கள 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தர் 2 பொண்ணு. மற்றபடி ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப் தான். அடைக்க அண்ணனரில் குடியிருக்கேன். சுற்றி நண்பர்கள் நிறையா இருக்காங்க. எனக்கு மற்றவங்களுக்கு மாதிரி அவர் இவருன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, நிறையாவே பழக்கம் இருக்குது. அது பெரிய கொடுப்பினாக நடந்த நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி வில்லி. இங்க மெயினா என்னன்னா, இது ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி. இங்க வந்து நம்ம ஸ்கூல்ல என்னென்ன விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்திக்க முடியுதோ, அதான் பாட்டு நடந்துச்சுல, ஞாபகம் வருதோ ஞாபகம் வருதே இல்லையா, ஞாபகம் வருதே இல்லையா. சாமியார் நம்ம பின்னாடி போட்டதெல்லாம் ஞாபகம் வருதா? காதுல எல்லாம் குத்துனாரு, அது ஞாபகம் வருதா இல்லையா? இங்க பங்க்சர் போட்டது, இங்க டிஞ்சர் போட்டது, அதெல்லாம் ஞாபகம் வருதா? ஏன்னா டிஞ்சர், அந்த காலத்துல டிஞ்சர் இருந்தது, டாக்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த டிஞ்சர் அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ காண போயிடுச்சு. வெரி குரூவல் ட்ரீட்மெண்ட் இல்லை, வெரி குரூவல். அது போட்டோன்னே அப்படியே கப கப கபன்னு எரியும். ஓகே, இங்கே வாத்தியாரை பார்த்தோன்னே வயிறுலாம் எரியும் இல்லையா, நம்ம சாமியாரை பார்த்தோன்னே பின்னாடி எரியும். ஓகே சரி. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இங்கே வந்துட்டு வார்ம் அப்காக என்ன பண்ணுங்க, உங்களுடைய பழைய நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. பழைய நினைவுகள், ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, என்ன விஷயங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நினைவு நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக ஒருத்தர், நம்ம டீச்சர் ஒருத்தர் வர, அடைக்கல ராஜ் தானே, அடைக்கல சாமியா, மைக்கேல் ராஜ். எனக்கு வந்து அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். என்னோட விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். சாமியார் ஸ்கூல் நம்ம மற்ற விஷயங்களை நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஒரு ஜென்ரல் மெசேஜ் அதெல்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலை பற்றி, ஸ்கூலில் நமக்கு நடந்த அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்கலாம். எனக்கு மைக்கேல் ராஜ் சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவர் அந்த காலத்தில் வந்து ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி வரும். ஓகே, ரொம்ப யங்கா ஸ்டைலா, அந்த மோட்டார் பைக் வந்து டப்பு 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 டப்புன்னு ஓட்டிட்டு வருவார். நல்லா ஹைட்டா, நல்ல கலரா, அந்த ஸ்டைலா அந்த காலை தூக்கி அப்படி பின்னாடி போடுவார். இறங்கிட்டு இந்த ஸ்டாண்டு போட்டுட்டு அந்த செயின் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு அப்படி ஸ்டைலா நடந்து வருவார். என்ன அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது பார்க்கறதுக்கு ஸ்கூல்ல டீச்சருங்களாம் எவ்வளோ அப்படியே தவிச்சிட்டு இருப்பாங்க. யாரு? பொம்பளை டீச்சர். நாங்க எல்லாம் உட்காந்து, சார் இறங்கிட்டாரு, இப்ப பாரு இந்த டீச்சரை பாரு அப்படின்னு கேமரா அந்த பக்கம் திரும்பி, ஒரு கண்கொள்ளா காட்சி. அவரு மாதிரியே நம்மளும் வளரும் போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரோட ஸ்டைல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம். அது மாதிரி சில ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பத்தி அப்படி பகிர்ந்துக்கங்க. எல்லாம் சிரிக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஃபுல் டே சிரிப்பு தான். சந்தோஷம், குதூகலம், புரியுதா? சந்தோஷம், குதூகலம், சிரிப்பு, இதுதான் இருக்கணும். வேற எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. சலசலப்பு இருக்கக்கூடாது, வெறும் கலகலப்பு தான் இருக்கு. சரியா? சோ அடுத்து நான் அழைப்பது நீ என் சீனிவாசம் கிடையாதா?
எஸ் சீனிவாசன் கிடையாது. எஸ் ராஜ்குமார் இல்ல சீனிவாசன், உங்க 2 பேருக்குள்ள யாராவது இங்கி பிங்கி பாங்கி போட்டு டிசைட் பண்ணிட்டு வாங்க. இங்கி பாங்கி இங்கி பிங்கி யூ ஆர் அ டாங்கி. உங்க பேர் வாங்க. அனைவருக்கும் என் முதல் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். பேச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். யாருக்கா ரோஹன் ஓகேவா? யாரும் தப்பாக இருக்க வேணாம். பேசி பழக்கம் இல்லை, பேச தெரியாதவன். வந்திருக்காங்க இதான் மேலே இருக்காங்க. ஓகே, குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி மாதம் இல்லையா, டிசம்பர் 24 திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வந்தது. இது மாதிரி சாமியா ஸ்கூல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது முதல் விதை போட்டது வாசு. அவர் இந்தூரில் இருக்கார். இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு மெயின் ஃபிகர் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஏன்னா அவரால் வர முடியல, ஏன்னா ஒரு பொண்ணு பசங்க எல்லாம் அட்மிஷன் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. பட் டெய்லி எங்களோட டச்சில் இருந்துகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் இந்த குரூப் வில்லி, ஸ்ரீனி, கிட்டத்தட்ட எல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு அலுமினி ப்ரோக்ராம் வந்து ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நடத்தினான்னு ஒரு முடிவு பண்ணி அதையும் கொஞ்சம் சக்ஸஸாக நாங்கள் எல்லாம் நடத்தினோம். இருந்தாலும் அன்றைக்கி வந்து ஃபேமிலி கெட் டுகெதராக இல்லை. அதுக்கப்புறம் அப்பயே ஒரு முடிவு பண்ணது என்னன்னா, நம்ம ஃபேமிலி கெட் டுகெதர் போடலாம் சொல்லிட்டு. அதற்கு முன்னாடி அந்த சாமியா ஸ்கூலுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சரி ஒரு நிமிஷம் சார், வெல்கம் சார். சரி, எங்களுக்கு அந்த காலத்து சிவகார்த்திகேயன் அவர் தான். தப்பா இருக்காது சார், தப்பா இருக்காது. எங்களுடைய சிவகார்த்திகேயன் அதை இப்போ இருக்கவங்க சிவகார்த்திகேயன் நிறைய தெரியும். ஏன்னா என்னெல்லாம் என்சிசியில் இருக்கு. ஹலோ, அந்த சாமியா ஸ்கூல்ல படித்தப்ப அந்த பெருமையெல்லாம் இவரெல்லாம் சேரும். அந்த இதுக்கு அதுக்கு இந்த பொன்மலைப்பட்டியில் செயின்ட் ஆக்னஸ் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இந்த வாழை செய்கிற பசங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் பிடிச்சி தள்ளி இந்த காதை தொட வச்சு அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன், அதாவது அன்னைக்கு அவங்க போட்ட அட்மிஷன், எங்களுடைய கிரேட் பத்மா டீச்சர் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறோம். ஆனால் எங்களால் வந்து இன்னும் மறக்க முடியாது. இந்த ஸ்கூலை வச்சு 5ஆவது வரைக்கும் முடித்து 6ஆவதில் தள்ளி கொண்டு போய் விட்ட பெருமை அவங்கள தான் சாரும். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த பெருமை எல்லாமே வந்து சாமியா ஸ்கூல் தான். சாரி சார், சாமியா ஸ்கூல்லே பேர் வந்துருச்சு. ஏன்னா அது வந்து மறக்கவே முடியாத ஒரு அடைமொழி. அது சேரா டாக்டர் ஸ்கூலில் யாருக்குமே தெரியும். இன்னமும் நாங்கள் வந்து நாக்பூரில் ஒரு டைம் போயிருந்தப்போ கூட சாமியா ஸ்கூலை பற்றி தான் சார் கேட்டாங்க. பொன்மலைப்பட்டின்னு சொன்ன உடனே நான் ஒரு இதுக்காக போயிருந்தேன். அப்போ கூட கேட்டாங்க, பொன்மலைப்பட்டியா சாமியா ஸ்கூல்லையா படிச்சேன்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த சாமியா ஸ்கூலுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நாக்பூரில் நான் கேள்விப்பட்டேன் அந்த பேர். அதனால் அது ஒரு பேராகவே வந்துருச்சு. அது நம்ம இன்னமும் அந்த ஸ்கூலை விட்டு நம்மளால் வந்து நம்மளுடைய இது இருக்கிற வரைக்கும் அந்த சாமியா ஸ்கூலுக்கு பேர் இருந்துகிட்டே இருக்கும். நிகழ்ச்சியோட முதல் நிகழ்வாக திரு பத்மாவதி டீச்சர் அவர்களை இந்த குத்து விளக்கை ஏற்றி வைக்கணும் முதற்கண். அதுக்கு பிறகு நம்முடைய மைக்கேல் சாரோ ப்ளஸ் ஆரக்ஷன் சாரோ அதுக்கு பின்னாடியே வந்து அந்த விளக்கு முதல்ல குத்து விளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை ஆரம்பிப்பாங்க.
ப்ரோக்ராம் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அந்த எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய உன்னதமான தினத்தை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்துடனும் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருவானாக. ஆமென். நட்பு. என்னுடைய மிகவும் பண்பான நண்பர்கள், அன்பான நண்பர்கள், யாராவது சொல்லுங்களேன், நட்போட விளக்கம் யாராவது சொல்ல முடியுமா? நட்பு என்றால் என்ன? மலரும் தமிழ் நட்புக்கள் அப்படின்ற இந்த தீம்ல தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நட்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை பத்தி மேற்கொண்டு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? சாமியார் ஸ்கூல் பசங்க தான் சொல்லணும்னு இல்லை, அவங்க இல்லத்தரசிகள், அவங்களுடைய பாஸ், வீட்டில் அவங்க தானே பாஸ் இல்லையா, அவங்க கூட சொல்லலாம். நட்புன்னா என்ன அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்றைய தினம் சந்தோஷமா ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டத்துடன் கலகலப்புடன் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்டராக்டிவா இருக்கணும். இல்ல மேடையில யாராவது பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது பேச்சு மேடை இல்லை, இது பேச்சு மேடை இல்லை. யார் சொல்ல முடியும்? மைக்கேல் ராஜ் சார், கொஞ்சம் நட்பை பத்தி சொல்றீங்களா? நீங்க ஸ்பீச்சுக்கு வரும்போது நீங்க சொல்லலாம், பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு விளக்கமா. சுயநலம் பாராதது நம்முடைய ஆசை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நட்பு நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பது, மற்ற யாரையும் விட நண்பர்களுக்காக எப்பொழுதுமே அதான் நட்பு. இதுதான் சொல்றது, இவங்க எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவர்கள். ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். சாதாரணமா டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால சொல்ல முடியும். நட்புனா அவ்வளோ ஒரு தத்ரூபான விளக்கம். இது எந்த ஒரு உறவையோ ஜாதியோ மதத்தையோ வயசையோ எதையுமே இதுல அடக்க முடியாது. எல்லாத்தையும் தாண்டிய விஷயம் தான் நட்பு. இந்த காலத்துல வயசானவங்க கூட ஒரு சின்ன பையனோட நட்பா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு டேட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் பேரண்ட்ஸ் கூட தன்னோட பிள்ளைங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஓகே, ஒரு நட்பா பிஹேவ் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க நட்பா இருக்கிறது தான் விரும்புறாங்க. ஸோ அந்த மாதிரி நட்புன்றது ஒரு ஒரு வெறும் அந்த நண்பர்கள் கூட இல்லாம எத்தனையோ ஒரு லெவல் தாண்டி அது போயிடுச்சு. நட்போட விளக்கமே ரொம்ப பெருசாயிடுச்சு இப்போ, இல்லைங்களா? ஸோ இதோட யதார்த்தத்தை பத்தி நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வாழ்க்கை என்னும் கடல் நீந்த ஆரம்பிச்ச உடனே நம்ம இந்த உலகத்துல பிறந்த உடனே ஆண்டவன் நமக்கு ஒரு ஷிப்பை கொடுக்குறான். எப்படி கடல்ல போறதுக்கு ஷிப் தேவைப்படுது இல்ல, கப்பல் தேவைப்படுது. ஸோ ஆண்டவன் நமக்கு கொடுத்தது ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்ல நமக்கு அம்மா அப்பா, நம்மளோட உடன்பிறப்புகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வளர வளர ரெண்டாவது ஷிப் நம்ம கொடுக்குறான், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம சூஸ் பண்றோம், பட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம எதுவுமே சூஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை, அது ஆண்டவனா கொடுக்குறது. ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம சூஸ் பண்றோம், இல்லைங்களா? அதுலதான் இப்ப இங்க இருக்கிற இந்த நண்பர்களுக்கு கூட சிலரோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, சிலரோட கொஞ்சம் ஒரு லெவல் கொஞ்சம் தூரமா இருப்பாங்க. சிலரை பத்தி ஜஸ்ட் தெரியும், அவ்வளவுதான், அதுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கரெக்டா? அந்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வளர வளர இன்னொரு ஷிப் ஒன்று கிடைக்குது, அதுதான் பார்ட்னர்ஷிப். நம்மளா சூஸ் பண்ற ஒரு பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்ல நமக்கு கிடைக்கிற லாபம் தான் நமக்கு பிறக்கிற குழந்தைகள், இல்லையா? எந்த ஒரு பிசினஸ்லயும் ஒரு லாபம் இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு லாபம் இருக்கு. அந்த லாபம் பார்ட்னர்ஷிப்ல கிடைக்கிற லாபம் தான் நம்மளுடைய குழந்தைகள். இன்னைக்கு நான் ஒரு யதார்த்தத்தை உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன், பிராக்டிக்கலா. இதுல எந்த நட்பு ரொம்ப மிகையானது, எத்தனை என்ன விஷயம் நடந்தாலும் அந்த நட்பு மட்டும் மாறாம அப்படியே இருக்கும். பார்க்கலாமா எப்படின்றது? பார்க்கலாமா? ஏன் கூட எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் செய்யுங்க, நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்றேன். ஓகே, சோ நம்ம கையில 5 விரல்கள் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? நம்ம கையில 5 விரல்கள் இருக்கு. யார் பேருக்கு, சில பேருக்கு 6 கூட இருக்கலாம், பட் 5 வச்சுக்கலாம் பொதுவா. இதுல இந்த கட்ட விரல் நம்ம பெற்றோர்கள் போன்றது, அது மாதிரி பெற்றோர்கள், நம்ம பெற்றோர்கள். ஓகே, இதுக்கு அடுத்த ஆள்காட்டி விரல், இது நம்மளுடைய உடன்பிறப்புகளை போன்றது. ஓகே, அடுத்து இந்த மிடில் ஃபிங்கர், இது நம்ம சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள். அப்படி அடுத்து இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு, ரிங் ஃபிங்கர், இது நம்ம பார்ட்னர்ஷிப். அடுத்து வர இந்த லிட்டில் ஃபிங்கர்
எல்லாரும் நம்ம குழந்தைங்க. நீங்க எல்லாரும் கையை இப்படி சேர்த்து வைக்கிறீங்களா? எல்லாருமே செஞ்சு பாருங்க. பிராக்டிக்கலா உங்களுக்கு நீ ப்ரூவ் பண்றேன் எந்த நட்பு மிகவும் உயர்வான நட்பு அப்படின்னு. இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த பேரண்ட்ஸ் சொன்னல, பெற்றோர்கள், இதை இப்படி விட்டுட்டு மற்றதெல்லாம் மடக்கிக்குங்க. மற்ற விரல உள்பக்கம் இப்படி மடக்கிங்க, இந்த மாதிரி மடக்கிக்குங்க. ஓகே, இப்போ இந்த விரலை மட்டும் விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா பிராக்டிக்கலா வாழ்க்கையில ஒரு நிலையில பெற்றோர்கள் நம்மள பிரிஞ்சு போயிடுறாங்க இல்லையா? பெற்றோர்கள் பிரிஞ்சு போயிடுறாங்கல்ல. ஸோ இந்த விரல்கள் திறக்குது இல்லையா? நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்படி செஞ்சு பாருங்க. அது செய்யறதுக்கு கூட உட்கார்ந்து செய்றீங்க, அதுல என்ன கஷ்டம்? ஸோ இது பிரியுது இல்லையா? இதை மடக்கிக்குங்க. இப்போ இதை ஓபன் பண்ணுங்க. இந்த ஆள்காட்டி விரல் இது யாரு? உங்களோட சொந்த பந்தங்கள் இல்ல. யார் இது? உடன்பிறப்புகள், தம்பி தங்கச்சி, இவங்களும் பாருங்க அட் சம் பாயிண்ட் பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்கவுங்க வேலையில போயிடுவாங்க. ஓகே, அவங்கவுங்க வேலையில போயிடுவாங்க. இதுக்கு அடுத்து இதை மடக்கிக்குங்க. இப்போ இந்த மிடில் ஃபிங்கர் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இது யாரு? சொந்த பந்தங்கள். பாருங்க, வெறும் எலஸ்பான் தான் கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இப்ப கிளாஸ்ல கூட இப்படிதான். சாமியார் ஸ்கூல்ல சில பிள்ளைங்க தான் கரெக்டா கவனமா கேட்கும். வாத்தியார் கத்திக்கிட்டே இருப்பார், கேள்றா அப்படின்னு. நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துகிட்டே இருப்போம். அது மாதிரி தான் இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கை அப்படித்தான். ஓகே, இது என்ன எலஸ்பான்? இது யாரு? சொந்த பந்தங்கள். இதுவும் ஓபன் ஆகும். ஓகே, இதையும் மடக்கிப்போம். இப்ப உங்க குழந்தைகள் எடுத்துக்க. இங்க குழந்தைகள் இருக்காங்கல்ல, இதுதான் குழந்தைகள். இவங்களும் ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஓகே, இப்போ உங்க பார்ட்னர் இருக்காங்கல்ல, அந்த ஃபிங்கரை இப்படி எடுங்க. உங்க பார்ட்னரோட ஃபிங்கர் எடுங்க. எல்லாருமே எடுங்க. பார்ட்னரோட ஃபிங்கர் இது ரிங் ஃபிங்கர். அதான் ரிங் மாட்டுறீங்க. என்கேஜ்மெண்ட் ரிங், வெட்டிங் ரிங், அப்புறம் வாழ்க்கை பூரா சஃபரிங். கரெக்ட் தானுங்க? என்கேஜ்மெண்ட் ரிங், வெட்டிங் ரிங், அப்புறம் என்ன? வாழ்க்கை பூரா சஃபரிங். கரெக்ட் தானே? சோ இப்போ இந்த ஃபிங்கர் வச்சுக்கீங்க. இப்போ இதை திறந்து காட்டுங்க பாப்போம். திறந்து காட்டுங்க. திறக்க முடியாது. இது உங்களால திறக்க முடியாது. இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். இந்த நட்பு தான் வாழ்க்கை பூரா வரும். என்ன கஷ்டமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பார்ட்னர் விட்டு போக மாட்டோம். அது மாதிரி தான் நட்போட பெரிய இலக்கணம் இன்னைக்கு காலகட்டத்தில். புரியுதுங்களா? சோ இது இன்னொரு நிசர்த்தனம் இருக்கு. என்ன நிசர்த்தனம் தெரியுமா? நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது எத்தனை நம்ம நண்பர்கள் வந்து நம்மள பல விஷயத்துக்காக நம்ம வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா அது நமக்கு தெரியாது. சில பேருக்கு நமக்கு நிறைய பேர் பிடிக்கும், ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா 40 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம்ல, இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து விஷயத்தை விலக்கி சொல்றது. எந்த அளவுக்கு அவங்க யாரோட எவ்வளவு நட்பா இருந்தாங்க, என்ன இருந்தாங்கன்னு. இது நம்ம தெரியாமையே அப்படியே போயிட்டோம்னா அதுல என்ன இருக்கு இல்லையா? வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். கரெக்ட் தானே? பள்ளிக்கூட நட்பு மாதிரி பெஸ்ட் சிறந்த நட்பு எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் இந்த மகா சங்கமம் உங்கள் அனைவரையும் இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். என்னுடைய பெயர் மீர் சத்ருதீன், இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நாள் பூரா என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னன்னா, உங்க எல்லாத்தையும் சந்தோஷமா திருப்தியா வச்சுக்கிறது தான். உங்க குழந்தைகளை, உங்க மனைவிகளை எல்லாருக்கும் நல்லபடியா என்கேஜ் பண்ணி, ஏன்னா எல்லாம் பார்த்துட்டு உட்காந்து உங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த பசங்க எல்லாம் வழுக்க மாட்டேங்க எல்லாம் வந்து என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட் தானே? இதான் பேசி முடியா கொட்டி போச்சு. வீட்லயும் பேசிட்டு இருக்காங்க, இங்கேயும் வந்து அதே பேசிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி நான் கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஓகே, வெரி குட். சோ ஒரு பெரிய கை காட்டுதலுடன் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். சீனிவாசன் வில்லி கொஞ்சம் வாங்க பாருங்க. லெட்ஸ் ஹேவ் தி ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம். நம்மளுடைய விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைச்சி அவங்கள மரியாதை செய்யுங்க. ஹரி கொஞ்சம் எல்லாரும் உள்ளார வாங்கலாம், நிற்கிறவங்க. சிறப்பு விருந்தினருக்காக வந்திருக்கும் நம்முடைய அழைப்புதலுக்கு இணங்க சிறப்பு விருந்தினருக்காக வந்திருக்கும்
பத்மாவதி டீச்சர் அவர்களுக்கும், மைக்கேல் ராஜ் சார் அவர்களுக்கும், திரு ஆரோக்கியசாமி அவர்களையும் உங்கள் சார்பாகவும் நம்முடைய குழு சார்பாகவும் பணிவோடு வரவேற்கிறேன். அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக நண்பர் ராஜ்குமாரை நமது பத்மாவதி டீச்சர் அவர்களை மரியாதை செய்வதற்காக நமது நண்பர் ராஜ்குமார் அவர்களின் மனைவியை மேடைக்கு அழைக்கிறேன். ராஜ்குமார் பொக்கே அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். செல்வராஜ் டீச்சருக்கு கிஃப்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கரவொலி எழுப்பவும், பலமாக எழுப்பவும். திரு மைக்கேல் ராஜ் சாரை மரியாதை செய்யும் நிமித்தமாக நண்பர் வில்லியம்மை அழைக்கிறேன். அவரை பொன்னாடை போர்த்து அழைக்கிறேன். நண்பர் காந்தியை அழைக்கிறேன். மைக்கேல் ராஜ் சாருக்கு பூச்செண்டு அழைக்கிறேன். நண்பர் ரூபனை அழைக்கிறேன். அவருக்கு அன்பளிப்பு கொடுக்க அழைக்கிறேன். நன்றி சார். இருக்கையில் அமருங்கள் சார். அடுத்ததாக நம்முடைய ஆசிரியர் திரு ஆரோக்கியசாமி அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தாக நண்பர் மீர் சதுருதீனை அழைக்கிறேன் மேடைக்கு. அவருக்கு பொக்கே கொடுக்க நண்பர் சுரேஷை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கே பாருங்க. அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்க நண்பர் டெஸ்மண்ட் பிரான்சிஸை அழைக்கிறேன். கரகொலி எழுப்புங்கள். நன்றி. உங்கள்ட்ட என்ன நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கல, இங்கே பேசினதுனால. திருமதி பத்மாவதி டீச்சர் அவர்களின் கணவர் சாரை மேடைக்கு அழைக்கிறேன். கரகொலி எழுப்புங்கள். கரகொலி எழுப்புங்கள். சார் திருமதி பத்மாவதி டீச்சரின் கணவர். அவரை ஈபியில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்புறம் தான் இருக்காங்க.
Mir Sadruddin, come on stage. ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டீச்சருங்கிறத எல்லாரும் சொல்லிட்டாங்க. முதல்ல பேசின சகோதரர் என்ன சொன்னார்னா, நம்மளாம் நேரத்தை இது பண்ணுறதில்ல, அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாடுன்னு சொன்னார். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு பேண்ட்டை மாற்றிட்டு ஓடி வந்துடுவாங்க. ஆனால் பொம்பளைங்க என்ன செய்யணும், வீட்டில் இருக்கிற மாமியாருக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வரணும். பட் எனக்கு அந்த டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணணும். அதனால் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் கூட சண்டை வரும், நீ என்ன 1ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி கரெக்டாக போகணும் பாரு. எனக்கு நான் கரெக்டாக இருந்தால் தான் எனக்கு உலகம் நல்லாயிருக்கும் அப்படிங்க அதனால் அவர் சொன்னது தப்பு தான். அவரும் ஸ்டூடெண்ட்டுங்கிறாங்க. அதொன்று இன்னொன்று சொன்னார், எங்களுக்கு ஹீரோ மைக்கேல் ராஜ் சார் அப்படின்ட்டு. அவரை நானும் பிஃபோர் மேரேஜ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். உண்மையிலே அவர் அப்படி ஆனால் இன்னைக்கு நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க. அவர் இருந்த டைப் வேறு. இன்னைக்கு நான் அவ்வளோ அருமையாக இருப்பார். பைக்கில் வருவார். நான்லாம் திட்டியிருக்கேன் மனசில் இல்லை. நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு தான் நாங்கள் மீட்டிங்க்கு போவோம். பெரிய கெத்தில் வர்றாரு அப்படிங்க, அந்த மாதிரி தான் வருவார். பொறாமையிலேயே இருக்கலாம், உண்மையும் அதுதான். ஆனால் ஆரோக்கியசாமி சார் ஒருவேளை எங்கள் இந்துக்களுக்கு தெரியும், சிரஞ்சீவி வரவாங்கினாரோ என்னமோ தெரியாது, கொஞ்சம் பாடி தான் மெல்லிசா இருக்கே தவிர அன்னைக்கு எப்படி பார்த்தோன்னா அப்படியே. அதுக்கு காரணம் மனசுன்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஏன்னா அவங்க சாமியார் ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குன்னா ரொம்ப டச்சு ஜாஸ்தி. ஏன்னா எங்கள் பசங்க அங்கே போவாங்க. இடையில ஒரு 4 வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் நடந்தது 8th. அதுக்கெல்லாம் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போவோம். ஃபாதர் சவேரியார் எங்களுக்கு ரொம்ப பிரியம். அதே போல் ஒரு தம்பி இருக்கிறார் ஜோசப் சார், அவர் எனக்கு அண்ணனாட்டம். அவருடைய பசங்களையெல்லாம் நான் சென்சஸ் எடுக்கணும் நல்லா திட்டிருக்கேன். நல்ல வேலை உங்களுக்கு நாங்கள் பையனாக பிறக்கலம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன, எங்கள் சீனகிட்ட சொன்னேன், ஏன்ப்பா நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறீங்க, நீங்களாம் மீட் பண்ணி பேசினா உங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும், இடையிலேயே எங்களை கூப்பிடுறீங்க அப்படி. இல்லை டீச்சர் கட்டாயம் நீங்கள் வரணும்னாங்க. சரி அப்படின்னுட்டு நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஏன் லேட் ஆச்சுன்னா, கொஞ்சம் பேர பிள்ளைகளால் அதுக்கெல்லாம் இப்போ தான் தூங்குகிற டைம், எழுப்போம்னா ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த தாமதம் அப்படிங்கிறது பிடிக்காத ஒன்று. அதுக்கடுத்து ஒவ்வொன்றையும் சொன்னார். கடைசி வரைக்கும் வருவது பெற்றோர்களை நாம தான் ஒதுக்குறோமே தவிர அவங்க ஒதுங்கிறதில்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நாம தான் ஒதுக்குறோம். இப்போ நான் எங்கள் பெற்றோருக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் இங்கே ஊரில் இருந்தது 16 வருஷம், இங்கே வந்தது 56 வருஷம் இல்லைங்களா? அதனால் பெற்றோர்களை நாம் தான் ஒதுக்குறோம். பிள்ளைகளும் அவங்க ஒதுக்கலை, நம்மளால் தான் ஒதுங்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய மென்டாலிட்டியும் நம்மளோட மென்டாலிட்டியும் டிஃப்ரெண்ட்டு. அப்போ அவங்களோட நம்மளால் என்னையும் சேர்த்து, எப்போவுமே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவங்களோட மென்டாலிட்டியோட நம்மளால் ஒத்து போக முடியல. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இது ஏன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்களும் வேதனைப்படுறாங்க. நான் ட்ரெயினிங் ஸ்கூலில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். பிள்ளைங்க சொன்னாங்க, நல்ல வேலை உங்களுக்கு பிள்ளை இல்லை, பையன் இல்லை மிஸ் அப்படின்னாங்க. ஏன்டின்னா மருமகளை நான் சொல்ல நிச்சயம் பண்ணுற அன்னைக்கு வீடு பார்த்துருவேன் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி நம்மளுடைய மனப்பான்மை தான் காரணமே தவிர நான் யாரையும் குறை சொல்ல தயாராக இல்லை. நம்மளும் காலத்துக்கு தக்கபடி நம்மளை மாற்றிக்கணும். அப்போ எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கெத்திலேயே நிற்கணும்னு நினச்சோம்னா பிரச்சனைகள் தன்னால் வரும். அதுக்கு அடுத்து ஒன்றே ஒன்று, உங்கள் பெற்றோர்கள்ங்கிற ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒன்று கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து பிள்ளைகளை கண்டித்து வளருங்க. நான்
நிறைய பேரண்ட் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நான் தான் அனுபவிக்கலை, என் பிள்ளைகளால் அனுபவிக்கட்டும். இது என்ன பாலிசின்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன், நம்ம அனுபவிக்காதெல்லாம் நம்ம பிள்ளைகளால் அனுபவிக்க முடியுமா? பிள்ளை கொண்டு வந்து விடுறனைக்கே என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. ஆனால் நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி சேர்த்தாங்க? கண்ணை மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லாத்தையும் உறுத்தி எடுங்கம்பாங்க. என்கிட்டே அதே வார்த்தை சொன்னாங்க. நான் சொன்னேன், அவள் என்ன ஆடு மாடா, இல்லை டீச்சர் என்ன மாடு மேய்க்கிறவளா? பிள்ளைகளை அதே போல் என்கிட்ட படித்த பிள்ளைகளுக்கு அதுவும் நாள் ஆகத்தான் அந்த இதே கொண்டு வந்தேன். ஜூன் 1 ஸ்கூல் திறந்தோடனே நான் என்ன எழுதி போடுறேன், போர்டில் எழுதி போடுவேன். என்னுடைய பையன் படித்தாலும் படிக்கவில்லை என்றாலும் நீங்கள் பொறுப்பு அல்ல, என் பையனை அடிக்கக்கூடாது, இப்படிக்கு அம்மா அப்பா 2 பேரும் கையெழுத்து போட்டு என்கிட்ட வரணும் அப்படிங்க. எனக்கு லீவ் எடுக்க பிடிக்காது. சிலர் லீவ் எடுத்தாங்கன்னா, டீச்சர் நாங்கள் 2 பேரும் போகிறேங்க, என்கிட்ட விட்டுட்டு போங்க அப்படிங்க. அது எப்படி? நான் சொல்கிறேன்ல, இந்த டீச்சர் இவ்வளோ சொல்கிறாங்களே, செய்வாங்களாங்கிறதுக்காக என்னை சோதிக்கிறதுக்குனால நீங்கள் ஒரு தடவை விட்டுட்டு போகலாம்ல அப்படிங்க. காரணம் என்னென்ன, இன்னைக்கு சமுதாயம் கெடுது அப்படின்னா ஃபஸ்ட்டு தவறு நம்ம மேலே. நம்ம மேலேன்னா டீச்சர்ஸ் மேலே. அன்னைக்கு நான் அந்த ஆனால் இன்னைக்கு வந்து பெற்றோர் மேலே. நீங்கள் எல்லாரும் பெற்றோர்களாக இருக்கிறீங்க, அடுத்து பேர பிள்ளைகளையும் வளர்க்குறோம். அதுதான் எனக்கும் என் பேர பிள்ளைகளுக்குமே ஒத்து வர மாட்டேங்குது. அதனால் பெற்றோர்கள் வந்து பெற்றோர்களாக இருக்கணும், ஆசிரியர்கள் வந்து சரி. அவர் கேள்வி நிறைய கேட்டார், நான் இன்னைக்கு கேள்வி கேட்குறேன், அவர் தான் பதில் சொல்லணும். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு சமுதாயம் கெடுது அப்படின்னா காரணம் 3 பேர் தான். யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் 2 நிமிஷத்தில் என் பேச்ச முடிச்சிடுறேன். எங்க என் கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒரு சமுதாயம் கெடுது அப்படின்னா அதுக்கு 3 பேர் தான் முக்கிய காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சாலும் சொல்லலாம், நான் கற்றுக்கிறேன். சமுதாயம் கெடுப்பதற்கு முதல் காரணம் அன்னைக்கு வேற இன்னைக்கு வேற. ஆனால் 3 முக்கிய காரணங்கள் இருக்காங்க. யாரு சும்மா சொல்லுங்க. சமுதாயம் கெடுவதற்கு யார் சொல்லு. எனக்கு என்ன, நான் தான் நல்லா தான் இருக்கிறேன், அடுத்தவன் நாசமா போனா எனக்கு என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பங்கெடுக்காம இருக்கிறவங்களும் ஒரு முதல் காரணம். ஏதாவது பிரச்சனை நடந்தா அதுக்கு அவங்க முன்னாடி வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க வந்து சால்வ் பண்றதுக்காக முன்னாடி நிற்கணும். எது என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சும்மா இருக்கவங்க அவங்களாதான் சமுதாயம் என்ன கெடுது. இப்ப நான் சொல்றேன், நான் படிக்கிறப்ப சமுதாயம் கெடுறதுக்கு முக்கிய காரணம் முதல்ல ஆசிரியர், 2வது காவல்துறை, 3வது நீதித்துறை. இந்த 3 ஆசிரியர் ஒழுங்கா இருந்தா அடுத்து காவல்துறையும் நல்லா இருக்கும், நீதித்துறையும் நல்லா இருக்கும். இந்த 3 நல்லா இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு முதல் காரணம் பெற்றோர். மன்னிச்சிடுங்க, நானும் அந்த பெற்றோர் ஸ்டேஜில் தான் இருக்கிறேன். நிறைய பெற்றோர் நல்லா இருக்கலாம், ஆனால் 90% பெற்றோர் இன்னைக்கு பிள்ளைகளை கெடுக்கிறது பெற்றோர் தான். ஆனால் அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா லீவ் கேட்டு நான் இப்பயே ஊருக்கு போகணும் டீச்சர்பாங்க, நான் மத்தியானம் சாப்பிடுவேன், ஏய் நிஜமாகவே ஊருக்கு போகிறேன்னா ஆமாம்பாங்க. நான் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வெளியே வரேன், சரவணா தியேட்டருக்கு சினிமா கரெக்டாக என் கண்ணில் மாட்டுவாங்க. தப்பு செய்கிறவங்கெல்லாம் என் கண்ணில் மாட்டுவாங்க. அப்போ இப்போ தான் இந்த பக்கமாக தான் உனக்கு ஊர் இருக்கா அப்படின்னா டீச்சர் கண்ணில் மாட்டிட்டோம்பாங்க. எனக்கு அந்த நிறைய பேர், அந்த பேர் நிறையா உண்டு. ராஜகுமாருக்கு தெரியும், சீனுவுக்கு தெரியும், இன்னும் என்னோட பிள்ளைக்கு தெரியும். அதனால டீச்சர் கரெக்டாக. அதுக்கு காரணம் வந்து சரவணா தட்டு தான் தப்பு சொல்லிச்சு. அவங்க ஸ்கூல் கூட கட்டுறது தான் தப்பு. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எங்களை கூட சொல்றீங்க, எங்களை பெற்றவங்களை கூட சொல்றீங்க. உனக்கு தெரியும் தான் நான் சொன்னேன். அதனால் இன்னைக்கு வந்து பெற்றோர் தான் காரணம். அதுக்கடுத்து மற்றதெல்லாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களுக்கு தலை வணங்கிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. அதனால் நம்மளை மாற்றிக்கணும். பெற்றோர் இன்னும் முக்கிய காரணம் என்ன தெரியுமா, பிள்ளைகளை எல்கேஜியிலேருந்து என்ன டியூஷனுக்கு அனுப்புகிறாங்கப்பா. காரணம் என்ன? உண்மையை சொல்லுங்கள், லேடிஸ் தான் எனக்கு இதுக்கு காரணம். யாராவது லேடிஸ் ஒருத்தவங்க சொல்லுங்கள், பிள்ளைகளை ஏன் டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க? நான் உண்மையிலேயே டியூஷனுக்கு அனுப்புனது இல்லைப்பா. 12th வரைக்கும்
11th 12th அனுப்புனேன். ஏன்? அதுக்கு காரணம் லேடிஸ் தான். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த அவர் பொம்பளையெல்லாம் நம்ம கதை விட்டார். அந்த முதல்ல பேசினவர் லேடிஸ்க்கெல்லாம் காது நல்லா கேட்கும், ஆம்பளைக்கு கேட்க. ஆமாம், லேடிஸ்க்கு காது கேட்டதாகணும். ஏன்னா மாமியார் சொல்லுவாங்க, நாத்தனார் சொல்லுவாங்க, மச்சான் சொல்லுவார், குழந்தனார் சொல்லுவார், இதெல்லாம் கேட்கணும் இல்லை. அப்போ உங்களுக்கு நல்லா காது கேட்டு தான் ஆகணும். உங்களுக்கு கேட்க வேண்டாம். என்ன டேட்டி டீஷன்னு போயிட்டே இருப்பீங்க, பேண்ட்டை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. எங்கள் பாடு அப்படி இல்லை இல்லை. இப்போ எதுக்கு காரணம் அப்படின்னா, டியூஷனுக்கு ஏன் அனுப்புகிறாங்கன்னா, காலையில் 10:30 ராத்திரி 11 மணி வரைக்கும் சீரியல். அதை பார்க்கறதுக்காக தான் லேடிஸ் வந்து டியூஷனுக்கு அனுப்புகிறாங்களே தவிர ஒரு எல்கேஜி பிள்ளைக்கு ஒரு தாயால் சொல்லி தர முடியாதா? கேட்டேன்னா நான் சொன்னால் கேட்க மாட்டான் டீச்சர் அப்படின்னா, நமக்கு அடங்காத பிள்ளை யாருக்கு அடங்கா? அப்போ நமக்கு தான் அசிங்கம். நம்ம சொன்னபடி கேட்கலன்னா அசிங்கம். அடுத்து அதை ஏன் சொல்ல வந்தேன்னா, நான் பெற்றோராக இருந்தால் சமுதாயம், நம்ம தானே சமுதாயம். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறது யாருக்காவது வருத்தத்தை தரக்கூடியதாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தப்பு கிடையாது. ஆனால் நாமாக இருப்போம். அடுத்து எனக்கு பிடிச்ச 2 ஆசிரியர்களும் வந்திருக்கிறாங்க. என் பையன் ஒருத்தர், ஜோசப் சாரோட பையன், அவர் என் கூட வேலை பார்க்கலனால அந்த சார் வந்து எனக்கு அண்ணனாட்டம். அவர் வந்து ஹார்மோனியம் போடுவார். அதனால் அந்த மாதிரி பழக்கம். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப சந்தோஷம் உங்களையெல்லாம் பார்த்ததில். இதுக்கு காரணமான எனது மாணவன் சீனுவுக்கும் ரொம்ப நன்றி. என் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருக்காப்பு, அதுவும் எனக்கு அடுத்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார். நிறைய 7 பேர் இருக்காங்க. அதனால் எனக்கு ஒட்டு மொத்தமாக பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி, ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தினால எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, என்னுடைய சக ஆசிரியர்களுக்கும் அவர்களும் வருகை புரிந்து இங்கு வந்து அவர்களை பெருமைப்படுத்தி இருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி டீச்சர், உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் அதை கேட்குறோம். அவங்க வந்து டீச்சர் வந்து எங்களுக்கு தான் டீச்சரு. ஆனால் அவங்க சில விஷயம் பேசும்போது எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க வந்து நம்ம சந்ததிக்கே வந்து நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க எவ்வளோ பொறுப்பு மிக்கவங்களாக இருக்காங்கன்னும் போது ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்ம சந்ததிக்கும் அவங்க டீச்சராக இருக்கிறாங்க. நம்ம பேர குழந்தைங்களை எப்படி பார்க்குறது, தாய் தந்தையை எப்படி பார்க்குறது, நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மைக்கேல் ராஜ் சாரை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். சுருக்கமாக அனைவருக்கும் வணக்கம். நான் நீங்கள் செய்யும் இந்த மரியாதைக்கு எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு கொஞ்சம் சந்தேகம். அந்த சமயத்தில் நீங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கும்போது என்னால் முடிந்ததை நான் செய்தேன். கொஞ்சம் இந்த என்சிசி இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் வேலைப்பொழுது அதிகமாக இருந்தது. அதனால் படிப்பில் அதிகமாக உங்களுக்கு சொல்லித்தர முடிந்ததா என்று இப்பொழுது நான் யோசிக்கிறேன். நீங்கள் செய்யும் இந்த மரியாதை எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வளமாக இருக்க வேண்டும், நல்ல நலமுடன் இருக்க வேண்டும். வணக்கம். ஆசிரியருக்கு ஒரு சிறிய கரவொலி எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார். நன்றி சார். அடுத்ததாக திரு ஆரோக்கியசாமி சாரை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்.
என்னுடன் பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியர்களுக்கும் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஹலோ, நண்பர்கள் அனைவரும் இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து ஆசிரியர் பேசும்போது கவனம் சிதற வேண்டாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அவங்க நம்மளுடைய சிறப்பு விருந்தினர், நம்ம அழைப்புக்காக வந்திருக்கிறாங்க. தயவுசெய்து உங்களுடைய நீங்கள் படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் இருந்த சூழ்நிலை வேறு, இன்று உள்ள சூழ்நிலை வேறு. இன்று உள்ள ஃபோன், ட்ரக்ஸ் இதெல்லாம் ஒரு அடிஷனல், அது பிள்ளைகளுடைய மனநிலையை, எதிர்கால நிலையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கு. உண்மையிலேயே அப்போ இருந்த சூழ்நிலைக்கு இப்போ இருந்த சூழ்நிலைக்கு வித்தியாசம் இருந்தாலும், எந்த ஆசிரியர் ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்போது எப்படிப்பட்ட மாணவனும் எவ்வித தயக்கமும் இன்றி, எந்த குறும்புத்தனமும் இன்றி நிச்சயமாக செவி கொடுப்பான். அதே போல நடந்து கொள்வான். அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில், ஸ்கூல் இருந்த சூழ்நிலையை சொல்கிறேன், இப்போ உள்ள சூழ்நிலை வேறு. உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன கஷ்டமாக இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஆசிரியர்களும் ஒரு காரணம். முதல் காரணம் ஆசிரியர்கள். இரண்டாவது இன்னும் முதல்ல சொன்ன அந்த 2 காரணங்கள். எது எப்படி இருந்தாலும் அதுக்கு உடனடியாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு, அதே சமயத்தில் ஆசிரியருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு தங்கள் குழந்தைகளை வழிநடத்தி கொண்டு வரணும். நான் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். முதல்ல லேமேன், நான் அந்த சாமியார் ஸ்கூல்லே படிச்சுட்டு இருந்தேன். ராஜதுரைன்னு ஒரு எச்எம்மாக இருந்தார், லேமேன். அடுத்தது ஃபாதர் ஐசக்ல இருந்தார். அவர் ஒரு 2 வருஷம் இருந்து சில பிரச்சனைகளால் அப்புறம் போயிட்டார். அதுக்கு பிறகுதான் மைக்கேல் சாமி ஃபாதர் இருந்தார். மைக்கேல் சாமி ஃபாதர் வந்தப்போ நான் அங்கே ஆசிரியராக சேர்ந்தேன். வந்தப்போ இல்லை, அவர் போகும்போது நான் ஆசிரியராக சேர்ந்தேன். அன்னைக்கு உண்மையிலேயே பையனுங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள சூழ்நிலை வேணும்னு முதலே சொல்லியிருக்கேன். காரணம் இந்த கால வித்தியாசங்கள். அதே சமயத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்தணும். உதாரணமாக இப்போ ஒரு படம், என் பேரனுக்கு நான் சொல்கிறேன், ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு போகணும்னு என் பேரை சொல்கிறேன். அவங்களாம் இங்கே இல்லை, சென்னையில் இருக்காங்க. என் டாக்டர் சனியில் என்ன சொன்னாங்கன்னா போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அவருடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, புத்திமதி சொல்லுங்கள். நான் அதே மாதிரி இந்த படத்துக்கு அனுப்ப சொன்னேன். பார்த்துட்டு சொன்னால் அவருடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் அவருடைய நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா அவருடைய அது ஏறக்குறைய ஒரு 10 நாளைக்கு அந்த கோபம் அவனுக்கு இருக்கும். அதனால குழந்தைகளுடைய சைக்காலஜியை முதல்ல புரிஞ்சுக்கணும், மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான், ஏன்னா வி ஆர் மெச்சூர்ட், நம்ம தான் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும். ரெண்டாவது மற்றவங்க யார் என்ன நினைச்சாலும் சரி, குழந்தைகளை கூடிய வரை நீங்க பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் மேரேஜ். நிச்சயமா நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இருக்காம இருப்பதற்கு நீங்க என்ன செஞ்சிருக்க வழிவகைகளை தேடி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் அந்த சீக்ரெட் தெரியணும், எதா இருந்தாலும் சரி. உதாரணமா சொல்றேன், ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, உங்க மிஸ்ஸஸுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும்.
மற்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் கடைசி நாளில் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நடைமுறையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு தெரியும். இருக்கிற வரையும் எடுத்துட்டு என்ன செய்வாங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். அப்புறம் கடைசியில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். எனவே நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஒரு அடுத்த வீட்டில் குடி வைங்க, அவங்கள சார்ந்து இருக்காதீங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. ஓரளவு நீங்கள் சொல்லலாம், அதுக்கு மேலே நீங்கள் சொன்னீங்கன்னா இரிட்டேட் ஆகிடுவாங்க, உங்கள் மேலே பாசம் போயிடும். எனவே உங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எனக்கு வேலையாக நினைக்கிறேன். உங்கள் எதிர்காலத்துக்கு சாதாரண உங்களை பார்க்கும்போது இன்னும் வேலையில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க கேட்கும்போது அந்த மகிழ்ச்சியை விட எங்களுக்கு வேறு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. இப்போ நானும் எனக்கெல்லாம் ஒரு 83 வயசு ஆகுது. இல்லை இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா நான் எதுவுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதுல நடக்கட்டும். பட் we should be right on right path. அதுதான் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு லிமிட்டட் ஃப்ரீடம் கொடுங்க. லிமிட்டட் ஃப்ரீடம், அதே சமயத்தில் லிமிட்டட் கண்டிஷன். அதுக்கு மேலே அதுங்க வேணாம். ரொம்பவும் நெருக்க வேணாம், ரொம்பவும் ஃப்ரீடம் கொடுத்துறாங்க. ரொம்பவும் கண்டிக்காதீங்க, அதிகமும் கண்டிக்காதீங்க. எனவே அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா பாருங்க, அவங்களுடைய குரோத்தை பாருங்க. எதில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அது போகட்டும். அதே சமயத்தில் அது நல்ல வழியா இல்லையாங்கிறது நம்ம கைட் பண்ணலாம். பட் அதை தான் நமக்கு ஃபாலோ பண்ணுவீங்க நினைக்க வேண்டாம். எனவே உங்களுடைய ரெஸ்பெக்ட், ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்டை கீப் அப் பண்ணணும்னா என்ன செய்யணும்? உண்மையிலே பிள்ளைங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்த உடனே. மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும், எதிர்காலத்தில் சாதனைகள் நிறைய புரிய வேண்டும் என்று எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். சார் நன்றி சார். சாரை பற்றி சொல்லணுன்னா, நான் 10th G படித்தேன். சார் எனக்கு கிளாஸ் டீச்சரு. அதுபோல் இங்கே ஒரு 7-8 பேர் இருக்கோம் 10th G. ஸோ எங்களுக்கெல்லாம் கிளாஸ் டீச்சரு. அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் அவங்க இன்னும் நீண்ட நாள் வருஷம் நாங்கள் நடத்துகிற இதே மாதிரி ரீயூனியனில் அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன அறிவுரையோ அதை கொடுக்கணும். அதனால் இது வந்து சாரு வந்துட்டு பேரண்டல் கைடன்ஸு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு அந்த அறிவுரை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல உள்ளத்துக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் சார்பா. மீர் சதுருதீன் நெக்ஸ்ட். ஓகே, இட்ஸ் a டீ பிரேக். ஓடி வந்துடணும். ஓடி இங்கே வர வேண்டாம், வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் நின்றுக்கலாம். ஓகே, இல்லை கிடுக்குன்னு ஓடி வந்து அடுத்து உங்கள் கையை டச் பண்ணும். யார் கையை? உங்கள் நெக்ஸ்ட் கையை டச் பண்ணும். அப்போ குடுகுடுன்னு ஓடி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க நெக்ஸ்ட் இங்கேருந்து எடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ 1 2 3 4 only 4 people can play, I think so. So just stay there, no problem. ஸோ அவங்க வந்து டச் பண்ண உடனே தான் நெக்ஸ்ட் ஓடணும். புரியுதா? ரிலே ரேஸ் மாதிரி ரிலேஸ் பண்ணிருங்க. ரிலே ரேஸ் அந்த பேட்டன் தூக்கிட்டு ஓடுவோமே ரிலேல, 400 meters ரிலே, 100 மீட்டர்ல போகிற பேட்டன் கொடுத்தா இன்னொருத்த ஓடுவான், பார்த்துருக்கீங்க இல்லையா? அதே தான் இங்கேயும். இங்கே பாருங்க, நான் ஓகேன்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொன்ன உடனே குடுகுடுன்னு ஓடி போய் சொல்லுப்பா. 3 மணிக்கு தான் வருவேண்ணே, நம்ம ஃபங்க்ஷனில் இருக்கேன்பா.
நான் சாயந்தரம் 4 மணிக்கு தான் வருவேன். கொடுத்துட்டு சொல்லிட்டு போங்க. நீங்கள் எப்போ வருவீங்க? சரி வாங்க வாங்க, அப்போ எடுத்துட்டு வராங்க அது ரெண்டு. Get ready. Very soon. சீக்கிரம் சீக்கிரம் வைப்பா, எல்லாம் கரெக்டா இருக்கணும். விழுந்துருச்சு. சந்து லிசன், கை தட்டணும். குயிக் குயிக் குயிக், சீக்கிரம் கை தட்டு, ஓடி வந்து கை தட்டு. ஏய், put it in round, put it in round. Straight ஆ வைக்கணும். Straight. Come soon. சீக்கிரம் சீக்கிரம் வைமா, சீக்கிரம் சீக்கிரம். அந்த குரூப் தான். வெரி குட். டீம் 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 ஏ வின்ஸ். எத்தனை பேர்? 5 பேர், 4 பேர். ஹலோ, 4 பேர். வெரி குட். Give them a big round of applause. Very good, excellent. So 1 2 3 எங்க நம்ம சீனிவாசன் சார் கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த gift எல்லாம் கொடுங்க. அந்த 4 பேருக்கு just 3 of you stand here around this ring. The ring சுத்தி நிக்கணும். ஓகே, அங்க இருந்து ஒரு கிளாஸ் எடுத்து வெச்சுக்கோ. Okay? Okay, next 3. You boys, you come here please. Come fast. Hey, stay outside. Take 2 more glasses. Hey, come here man. 2 more glasses. 1 keep here. Okay, good. Hey, அந்த 3 பொண்ணுங்க இங்க வந்து நில்லுங்க. அந்த இதுல You come here. இங்க வாப்பா. அந்த 3 பேர் அங்க போங்க. சுத்தி நிக்கணும்பா 3 பேரும். Leave some space among yourself. Okay? இப்போ என்ன கேம்னாக்கா, you can stay little away. கொஞ்சம் தூரமா நில்லுங்க. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா, எலிஸ்பெத் இது கொஞ்சம் மைக்க பிடிங்க. ரவுண்டோட தண்ணி இல்லப்பா. உங்களுக்கு எல்லாம் அடுத்தது. ஆமா, நீ பெரிய ரெடியா? Get start. Okay, very good. Who is that win? Okay. அங்க யாருப்பா? ஓகே, அங்க அந்த பரிசு கட்டல யாருக்கு கப்படுத்தது? ஓகே, குட் பா, குட். And now you are playing the game. Let's see who is ready. Head, back, stomach, eyes, ears, knees, toe, head, glass. very good. பையன் சுறுசுறுப்பா இருக்கான். ஓகே, ரிப்பீட்.
first give the prize, ma. அதான் பசங்க எல்லாம் சொன்னீங்கல்ல சுடார்ப்பா இருக்காங்க பார்த்தீங்களா டீச்சர், நம்மளோட சுறுசுறுப்பா இருக்காங்க. எனக்கு கீழே குடிஞ்சோடனே எடுத்துட்டு நினைச்சுப்பாங்க, திருப்பி மேல நிமிர விடுறீங்க. இப்ப யார் ஜெயிக்கிறீங்க பாப்போம். பாரு இதுல டிஸ்கவுண்ட் ஆவீங்க, கரெக்டா கேர்ஃபுல்லா செய்யுங்க. ரெடியா? ஓகே. எக்ஸசைஸ் மா. இல்ல யாரும் இல்ல, அதுல யாரும் பார்த்தது வெரி குட்ரா தம்பி, கை தூக்கு. இங்க யாருக்கும் தெரியல, கடைசியா எடுத்தது பையன் இங்க. ஓகே வெரி குட். ஃபர்ஸ்ட் கொடுத்துறீங்களாப்பா? வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த கேம்ல விளையாண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் நன்றி, எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நன்றி. எல்லாருக்குமே பிரைஸ் கொடுக்கப்படும், எல்லாருக்குமே. எல்லாம் விளையாட்டு வீராங்கனைகள், விளையாட்டு வீரர்கள் நம்ம இடத்துல வந்து ஒரு பலூன் கொடுங்கப்பா பசங்க. another one game, ma. Let's do a balloon safari. Okay? நீங்க பலூன் சஃபாரி பண்ற வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒருத்தர் கொடுத்து எல்லாத்தையும் ஊத சொல்லுங்க. Adults I want ladies and gents 8 of மூவ் பண்ணிக்கங்க. You can lift this. அந்த சைடுல அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. சோ இத நீங்க பார்க்கலாம், ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நீங்க எல்லாம் கொஞ்சம் ஹலோ ஒரு கரவொலி எழுப்ப முடியும்? ஓகே ஆல் ரைட். முன்னால வக்கீல் இருக்காரு, போய் பேசாம சொல்ல சொல்லு. புதிய நியூஸ் சேனல் இருக்குது. ஆடிய ஆட்டம் என்ன, சாம்பார் ஆப்பு. நீங்க வெளிய வாங்க, you are disqualified. வெளிய போ. வெளிய உட்காருங்க. Please go. Please go. Get out. Please.
இருக்குல்ல என்ஜாய்மெண்ட், அது போயிடும். ஓகே, நமக்கு எப்பயுமே ஸ்கூல்ல அப்படிதான், கீழே அப்படியே கொஞ்சம் திருப்ப அப்படி திருப்ப என்ன பண்றா பாக்க. ஓகே, நீங்களாம் என்ன பண்ணணும்னா அவங்கள என்ன பண்றாங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஓகே, கை தட்டுங்க, கொஞ்சம் கூச்சல் போடுங்க, சைலண்டா உட்காந்துருக்காது. ஓகே, ரெடி, நெக்ஸ்ட் டன். புரியாது உங்களுக்கு ஆயிடுச்சுல, அவர் திருப்பிட்டு நீங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணு பேசக்கூடாது. டன் சார், டர்ன் பண்ணுங்க சார். என்ன பேசுறீங்க? பேசக்கூடாது. ஆக்ஷன். அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? அதை மட்டும் காட்டு. ஒன்றும் ஞாபகம் இல்லையா? ஹலோ சார், கேமே கெடுக்காதீங்க சார், சொல்றது கேளுங்க சார். ஐயோ பேசாதீங்க சார், அவர் செய்யறது தப்பா செய்யறாங்க. சரி, ரிட்டர்ன் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க அவருக்கு நெக்ஸ்ட் டைம். ஹலோ, இங்க பாருங்க சார், நீங்க இங்க பாருங்க சார். டன் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டர்ன்மா, திரும்பப்பா. அவ்வளவுதானா? டர்ன் பண்ணிட்டா திரும்புங்க ஜாஃபர், திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க. ஆமா, ஃபுல்லா திரும்புங்க. சாமிநாதன் வெஜிடேரியன் ஆயிடுச்சுல, அந்த இதுல அந்த சைடுல இங்க பாருங்க சார், அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு பாருங்க. அதான் இப்ப பாருங்க, செக்ரட்டரி ஓட்டுவாரு. திரும்ப செக்ரட்டரி திரும்பப்பா. அங்க அவருக்கு சொல்லி கொடுங்கப்பா. அவர் கையில இல்ல, நீங்க சொல்லுங்க. ஐயோ, அவர் கையெல்லாம் பிடிக்காதீங்க சார். மேடம் உட்காருங்க, மேடம் உட்காருங்க. இந்த பக்கம் இரு, சீனி ஆக்ஷன் காட்டு. எனக்கு இந்த பக்கம் திரும்பி ஆக்ஷன் காட்டு. ஓகே, வெயிட். அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வாங்க. இவர் என்ன பண்றாரு பாருங்க. கொஞ்சம் இந்த நடுவுல வாங்க. இங்க பாருங்க. அடுத்து ஃபுல்லா பண்றாரு பாருங்க. வெரி குட். பாத்தீங்களா, இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்படிதான் நம்ம கம்யூனிகேஷன் பண்றது லைஃப்ல. புரியுதா? ஒரு ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லுவான், அவன் அது காது மூக்கு கையா காலெல்லாம் உடைப்பான். அதுக்கப்புறம் அப்படியே அது போகும். அங்க போய் அவனுக்கு சேர்ற வரைக்கும் அது சுத்தமா நிர்மூலமாக்கிடும். ஓகே, அதுதான் இது பிராக்டிக்கல் விளையாட்டு. அதேதான். அப்புறமா ரன் பண்ணலாம். இதுதான் இந்த விளையாட்டோட ஆக்சுவல் விஷயம். ஓகே, வெரி குட். கிவ் a big round of applause for them. கை தட்டுங்க அவங்களுக்கு. வெரி குட். இப்போ குழந்தைங்களுக்கு போவோம். ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு.
கிளாப் பண்ணுங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பத்மா டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிக்கிறாங்க. அதில் மிஸ்ஸஸ் ரூபன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் ஒரு ஆசிரியை தான். ஆசிரியரிடம் ஆசிரியை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது சரியாக தான் போகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது, ஆனா சரியாக போகுமா? கடைசியில ஜென்ஸ் கை கட்டுக்குப்பா பெஸ்ட் பாருங்க. பரவாயில்ல, போறதுக்கு பரவாயில்ல. நம்ம என்ன தானே ஜென்ஸ் தான் கெத்து. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. 2 அவ்வளவுதான். மெசேஜ் எப்படி கன்வே ஆகுதுதான். இதெல்லாம் ஓவருடா, டூ மச்யா. நீங்க என்னதான் பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி. சரி, எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணுங்க இந்த கேம் முடிஞ்சதுக்கு. ஓகே, தேங்க்யூ. நம்ம தான் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். பாதி பரவாயில்ல, பாதி கரெக்டா இருந்துட்டோம். டோட்டலா தப்பு. நான் சொல்லல. பலூன் சஃபாரி. ஓகே, என்னது? குதிரை மேல போயிருப்பீங்க, யானை மேல போயிருப்பீங்க, ஒட்டகை மேல போயிருப்பீங்க. இப்போ பலூன் மேல போறீங்க. ஓகே, இந்த பலூனை கவட்டையில வச்சுட்டு ஓகே இப்படி குச்சி போகணும். ஓகே, ஸோ அது எப்படி நான் காட்டிடுறேன் ஒருத்தருவேன். ஓகே, அது பார்த்துக்கோ. என்ன பண்ணுன்னா 2 டீம். ஓகே, 2 டீம். இந்த பக்கம் நீ ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன். இங்கேருந்து அப்படியே போயிட்டு அந்த 2வது மரத்தை சுற்றி திரும்பி வந்து உங்க ஃப்ரெண்டை டச் பண்ணும். அப்போ அவங்க திரும்ப போவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு டச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவா போகிறது. இந்த சைடு இருக்கிற டீம் போயிட்டு இப்படி வரும், இந்த சைடு இருக்கிற டீம் இப்படி போயிட்டு இப்படி வரும். ஓகே, நான் செஞ்சு காட்டுறேன். புரியுதா இல்லையா?
உனக்கு வைக்க முடியாது இல்லையா, கஷ்டம். ஐயோ, ஒரு பலூன் கொடு. ஓகே, we are ready. கொஞ்சம் டீம் வச்சுங்க, நில்லு, ஸ்டார்ட், நில்லுங்க இங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட், ப்ளீஸ் மேக் யுவர் லைன். You can do it. Huh? Show how you do it. Show no. How will you keep it in the skirt? You can keep. नहीं होता. Pant போட்டவங்க மட்டும் வாங்கப்பா. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? Come stand here, no? Towards that tree. ஓட்டப்பந்தயம் மாத்திரலாமா இது? We'll make it as a race. Okay? Okay. All of you stand in this line here. சார் சொல்றத எல்லாரும் கவனிங்க, அப்பதான் கரெக்டா விளையாட முடியும். Get ready. Don't touch the balloon. Come quick. Very good. Very good. கை தட்டுங்கப்பா எல்லாரும், நல்லா விளையாடுறாங்க. கிளாஸ்ல உட்காருங்க, வரவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கூட அப்படியே அந்த இளமை, அப்படியே அந்த ஜொலிப்பு, அப்படியே அந்த பிரதிபலிப்பு, ஒன்று சொன்னா கேட்கறது கிடையாது. ப்ளீஸ் உள்ள வந்து உட்காருங்க, டைம் கம்மியா இருக்கு. இப்போ லஞ்சுக்கு ரெடி பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் தயவு செஞ்சு உள்ள வாங்க.